பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இருக்கிறீங்க, காத்திருந்து ஜெபிக்கிறீங்க. ஆனாலும் ஒரு பெரிய அற்புதம் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதேன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் கவலையோடு இருக்கிறீங்க, அப்படி தானே? இந்த புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க, அப்படி தானே? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம். ஜோப் சாப்டர் 37 verse 5. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். He does great things beyond our understanding. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயம் செய்வார் என்று வேத வசனம் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக எதிர்பார்ப்புகள், அநேக காரியங்கள்ல கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்வாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அப்படிதானே? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை சரிப்படுத்துங்க. நீங்க உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல வைங்க, உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார் என்று விசுவாசிங்க. நீங்க கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்து பாருங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி பொறுமையோட காத்துருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக காரியங்கள் எதிர்பார்ப்போட நீங்க அதற்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் அதற்கும் மேலாக நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். இந்த நாள்ல கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க அநேக நாட்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்திருப்பீங்க. அது ரொம்ப நாட்கள் தடையாகவே போயிருந்திருக்கும். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல அந்த தடையை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய கண்கள் காண கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் நிச்சயம் செய்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ உங்களை அர்ப்பணிங்க. அவரையே நம்பிருங்க, அவரையே சார்ந்துருங்க. அவருடைய வேலைக்காக, அவர் உங்க வாழ்க்கையில செய்கிற அந்த அற்புதத்தின் அந்த நாட்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? பொறுமையோட காத்துருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல உங்களை விசுவாசிக்கிறாங்க, உங்களையே நம்பி இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லுகிற வார்த்தையின்படி கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே எசப்பா, பொறுமையோட காத்திருக்க தகப்பனே எசப்பா தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்கப்பா, எல்லா கவலைகளையும் நீக்கி போடுங்க. நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க படிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்ல நீங்க வேலை பார்க்கிறவங்களாக இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் மத்தியில நீங்க இன்னைக்கு இந்த நாள்ல கவலையோட நீங்க இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் இந்த மாதத்துல, இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்கிறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் நல்லவர், நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. கொஞ்சம் காத்துருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a wonderful day.